தலைப்பு செய்திகள். பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்ட புதன்கிழமைகளில் புதிய போக்குவரத்து கட்டுப்பாடுகள். சீனர்கள் இயக்கிய ஆன்லைன் மோசடி வேலை, 134 பேர் கைது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும், வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர். யாழில் இடம்பெற்ற கோர விபத்தில் அண்ணன் தங்கை பலியான சோகம். மனச்சாட்சிக்கு விரோதமாக செயற்பட முடியாது, அமெரிக்காவின் முக்கிய தலைவர் ஒருவர் ராஜினாமா. விரிவான செய்திகள். அரசாங்கத்தால் பொது விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள புதன்கிழமைகளில் இலங்கையில் பொது போக்குவரத்து சேவைகள் மட்டுப்படுத்தப்படும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சத்ரகீர்த்தி செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளார். அரசு அலுவல்கள் மூடப்பட்டிருப்பதாலும் பாடசாலை மாணவர்களின் வரவு இல்லாததாலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புதன்கிழமைகளில் பயணங்களை குறைத்துக் கொள்ளுமாறு தனியார் துறையினரும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இலங்கை வர்த்தக சபை மற்றும் இலங்கையின் முதலிமார் சம்மேளனம் ஆகியவற்றுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இயலுமானவரை தனியார் நிறுவனங்கள் தமது ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து பணியாற்றும் வசதிகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொது போக்குவரத்திற்கான கேள்வி பெருமளவு குறையும் என அவர் சுட்டிக்காட்டினார். இதன் விளைவாக பொது போக்குவரத்து சேவைகள் மட்டுப்படுத்தப்படும். எனவே பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரமே அவற்றை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக மருத்துவமனைக்கு செல்லுதல் போன்ற அவசர தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அவர் வலியுறுத்தினார். புதன்கிழமைகளில் மக்களின் நடமாட்டம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதால் வரையறுக்கப்பட்ட போக்குவரத்து சேவைகள் மிகவும் அவசியமான நோக்கங்களுக்காக மாத்திரம் பயன்படுத்துவதை உறுதி செய்யவே இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் கடும் எரிபொருள் நெருக்கடியை கருத்திற்கொண்டு பாடசாலைகளின் செயற்பாடுகளில் பாரிய மாற்றங்களை மேற்கொண்டு கல்வி அமைச்சு நேற்று விசேட அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவவின் கையொப்பத்துடன் வெளியாகியுள்ள இந்த அறிவுறுத்தல்கள் நேற்று முதல் அமலுக்கு வருகின்றன. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட மற்றும் இனி திட்டமிடப்பட உள்ள அனைத்து கல்வி சுற்றுலாக்களும் மறு அறிவித்தல் வரை உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. பாடசாலை விழாக்கள் அல்லது கொண்டாட்டங்களின் போது அதிக எரிபொருள் செலவாகும் வாகன பேரணிகளை நடத்துவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாடத்திட்டங்களை முடிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து பாடசாலை நேரத்தை வெளி நிறுவனங்களின் நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அதிபர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசின் பொதுவான தீர்மானத்துக்கு அமைய ஒவ்வொரு புதன்கிழமையும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதனால் வாரத்தில் 4 நாட்கள் மாத்திரமே பாடசாலை இயங்கும். புதன்கிழமைகளில் மாணவர்கள் வீணாக காலத்தை கழிக்காது வீட்டில் இருந்தபடியே சுய கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதை உறுதி செய்யுமாறும் அதற்கான மேலதிக பயிற்சிகளை வழங்குமாறும் அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிசக்தி சேமிப்பை இலக்காக கொண்டு எடுக்கப்பட்டுள்ள இந்த நடைமுறைகள் நாட்டின் நிலைமை சீரடைந்ததும் மீள் பரிசீலிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் செயல்பட்டதாக கூறப்படும் சீனர்களால் இயக்கப்பட்ட ஆன்லைன் மோசடி வலையமைப்பு மீது மேற்கொள்ளப்பட்ட பெரிய அளவிலான நடவடிக்கையில் 134 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலை பகுதியில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதிகாரிகளுக்கு கிடைத்த நுண்ணறிவு தகவலின் அடிப்படையில் இலங்கை இராணுவ நுண்ணறிவு பிரிவும் குடிவரவு மற்றும் குடியேற்ற திணைக்களமும் இணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டனர். இரு பகுதிகளிலும் உள்ள 5 தங்கும் விடுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களில் 126 சீனர்கள், 4 மியன்மார் நாட்டினர் மற்றும் 4 தாய்வான் நாட்டினர் உள்ளனர். அவர்கள் இங்கு வந்து ஆன்லைன் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது. மேலும் இந்த நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் பல லேப்டாப்கள், கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் மேலதிக விசாரணைக்காக குடிவரவு மற்றும் குடியேற்ற திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார்.
மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் காரணமாக விநியோக பாதையில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களினால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் உயர வாய்ப்புள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இலங்கையில் உருளைக்கிழங்கில் 80% வெங்காய தேவையில் 80% பருப்பு தேவையில் 100% வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. விநியோக சந்தையில் ஏற்படும் தடைகள் காரணமாக இந்த பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும். எவ்வாறாயினும் சந்தையில் அநியாயமான முறையில் விலைகள் உயர்த்தப்படுவதை தடுக்க அரசாங்கம் தன்னால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும். உருளைக்கிழங்கு, வெங்காயம் மற்றும் பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு நாம் பெருமளவில் இறக்குமதியே நம்பியிருக்கின்றோம். எனவே தற்போதைய சர்வதேச சூழலில் இவற்றின் விலைகள் உயர வாய்ப்புள்ளது. இருப்பினும் முறையற்ற விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு தீவிரமாக செயற்படும். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் அண்ணனும் தங்கையும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக யாழ்ப்பாண தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்புத்துறை வீதியில் நெடுக்குளம் சந்திக்கு அருகில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புத்துறை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த டிராக்டருடன் நேருக்கு நேர் மோதியுள்ளது. இந்த விபத்தில் யாழ்ப்பாணம் மணியம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 24 வயதுடைய அண்ணன் ரொபின்சன் டட்னி, 19 வயதுடைய ரொபின்சன் டில்ஷிகா தங்கையுமான இருவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்து தொடர்பாக டிரக் ஓட்டுநரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானுடனான போர் காரணமாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தேசிய உளவுத்துறை இயக்குனர் ஆகிய இருவருக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் குறித்து ஆலோசனை வழங்கி வந்த அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குனர் பதவி விலகியுள்ளார். நடைபெற்று வரும் போரை தனது மனசாட்சிக்கு விரோதமாக ஆதரிக்க முடியாது என தனது ராஜினாமா கடிதத்தில் ஜோ கென் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரான் நமது நாட்டிற்கு எந்த உடனடி அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை. மேலும் இஸ்ரேல் மற்றும் அதன் சக்தி வாய்ந்த அமெரிக்க ஆதரவு குழுவின் அழுத்தத்தின் காரணமாகவே நாம் இந்த போரை தொடங்கினோம் என்பது தெளிவாகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா வெளிநாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ட்ரம்பின் கடந்த கால கூற்றுக்களையும் தனது ராஜினாமா கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் வெள்ளை மாளிகை ஜோ கென் ராஜினாமா தொடர்பாக எந்த பதிலும் அளிக்கவில்லை. அமெரிக்க சட்டத்தின்படி அந்நாட்டு அதிபர் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டுமென்றால் நாடாளுமன்ற ஒப்புதலை பெற வேண்டும். ஒரு தாக்குதல் உடனடியாக நடக்கப் போகின்றது என்ற சூழலில் மட்டுமே அதிபர் தன்னிச்சையாக செயல்பட அதிகாரம் உண்டு. அமெரிக்கா ஈரான் தங்கள் மீது தாக்குதல் நடத்த உள்ளதாக கூறி போரை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. ஈரானில் நேற்றிரவு நடத்திய வான்வழி தாக்குதலில் அதன் துணை ராணுவ பட தளபதி குலாம் ரெசா சுலைமானி மற்றும் அவரது துணைத் தலைவர் சையத் கரிஷி ஆகியோரை கொலை செய்ததாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. மேலும் ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபையில் செயலாளரான அலி லாரிஸ்தானியும் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அறிவித்துள்ளார். உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட பின்னர் லாரிஜானி ஈரானின் மிக முக்கிய பாதுகாப்பு தலைவராக கருதப்பட்டார். கடந்த 6 ஆண்டுகளாக பாசிஞ்ச் படைப்பிரிவின் தளபதியாக பணியாற்றி வந்த சுலைமானி அயதுல்லா கமேனிக்கு மிகவும் நெருக்கமானவராக கருதப்பட்டார். மேலும் இத்தாக்குதலில் பஜிங் படையின் பல உயர்மட்ட அதிகாரிகளும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரலாற்றில் இன்று 2003 ஐக்கிய அமெரிக்கா ஈராக்குடன் போரை ஆரம்பித்தது. ஈராக்கின் மத்திய வங்கியில் இருந்து 1 பில்லியன் பெறுமதியான பணம் சதாம் ஹுசைனால் எடுத்து செல்லப்பட்டது. 2003 விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் 6ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஜப்பான் ஆக்ட்ரோன் நகரில் ஆரம்பமாயின. 2014 ரஷ்ய கிரிமியா நாடாளுமன்றங்கள் இணைப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. 2015 தூனிசியா பார்டோ தேசிய அருங்காட்சியகம்
தாக்கப்பட்டதில் 23 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.